ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 15 நிமிஷத்தில் டக்குன்னு ஈஸியாக நல்லா டேஸ்டியாக செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அந்த பவுலில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸில் இருந்தால் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு கூடவே பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2-3 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூனுக்கும் குறைவாக வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு அவல் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் 250 மில்லி. இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கிறேன். நீங்கள் கெட்டி அவல், பேப்பர் அவல் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த அவலையும் சேர்த்ததுக்கப்புறம் கூடவே கொஞ்சம் பைண்டிங்காக நம்ம பார்த்திங்கன்னா கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்துக்க போகிறோம். நல்லா இது போல் ஸ்பூன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அளந்து சேர்த்துக்கோங்க. 6 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை சேர்த்துக்கிறேன். கடலை மாவை நல்லா சலிச்சிட்டு அரிசி மாவை சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்பூன் ஃபுல்லாக அதே மாதிரி 3 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவை நான் அளந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கொஞ்சம் லைட்டாக சாஃப்டாக இருக்கிற மாதிரி நம்ம மாவு மிக்ஸ் பண்ணணும். அவல் நம்ம ஊற வைக்காமல் அப்படியே சேர்க்குறோம் அப்படின்றதுனால இப்போ நம்ம தண்ணி சேர்த்து கலந்து கொடுக்க அவல் கொஞ்சம் சாஃப்டாக ஊறி வரும். கொஞ்சம் அவல் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் 2-3 உடையணும். அந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக ஊறி வந்துச்சுன்னா போதும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு 3-4 நிமிஷம் ஊறட்டும். அப்போ அவல் இன்னும் நல்லா சாஃப்டாகும், கரெக்டாக இருக்கும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ரொம்ப இலக்கமாக மிக்ஸ் பண்ணிட்டாலும் எண்ணெய் அதிகமாக குடிச்சிடும், ஸ்நாக்ஸ் சாப்பிட முடியாது. இதுதான் கரெக்டான பதம். எண்ணெய் காயிற வரைக்கும் அவல் ஊறிச்சுன்னா போதும். இப்போ நான் கடாயில் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்கள். எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக அப்படியே உதிரியாக நம்ம போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நிறையா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும். பொதுவாகவே பகோடான்னு சொன்னாலே நமக்கு வெங்காயம் நிறையா இருந்தால் தான் சாப்பிடவே ரொம்ப பிடிக்கும், நல்லாவும் இருக்கும். நிறையா கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து பண்ணுங்கள். கொஞ்சம் உதிர்த்து அப்படியே போட்டுக்கிட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும், நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும். எண்ணெயில் போட்டு ஒரு 30 செகண்ட் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா கரண்டி வச்சு நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பகோடா நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. அந்த வெங்காயம்லாம் பார்த்திங்களா, தனித்தனியாக இருக்கிற வெங்காயம்லாம் நல்லா கலர் மாறி இருக்கும், நல்லா பொன்னிறமாக. தீ ரொம்ப ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு வெங்காயம் கலர் மாறிடும். கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கோங்க. ரொம்ப கம்மி வச்சிட்டாலும் எண்ணெய் குடிச்சிரும். கொஞ்சம் லைட்டாக குறைச்சி வச்சுக்கிட்டே நம்ம குக் பண்ணும்பொழுது கரெக்டான பதத்தில் நம்ம பகோடாவை குக் பண்ணி எடுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டியில் போட்டு வச்சிட்டோம்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா வடிஞ்சு வந்துடும். சாப்பிட்றதுக்கு ஸ்நாக் எண்ணெயே இல்லாமல் இருக்கும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் எடுத்து எண்ணெயில் குட்டி குட்டியாக நான் போட்டு பகோடா செஞ்சு எடுத்துக்கிறேன். கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம வீட்டில் ஏற்கனவே அவல் வாங்கி வச்சுருப்போம். அந்த மிச்சமான அவல் வச்சு தான் நான் இன்றைக்கி ஸ்நாக் பண்ணி காட்டினேன். உங்கள் வீட்லேயும் அவல் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த ரெசிபி நல்லா பர்ஃபெக்டாக வரதுக்கு ஒரே ஒரு டிப்ஸ் தான். அவலை நல்லா நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஊறினதுக்கு அப்புறமாவும் ஒரு முறை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த அவல் கொஞ்சம் மசிஞ்சு வரும். முழுசாக இல்லாமல் கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக பார்த்திங்கன்னா மசிஞ்சிருக்கணும் அவல். அப்போ தான் பகோடா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அவல் சாஃப்டாக ஊறி இருக்கணும். அந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு அதுக்கப்புறமா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது டேஸ்டியாக ஒரு சூப்பரான பகோடா ரெசிபி ரெடி ஆகிடும். நீங்கள் உங்களோட வீட்டில் இது போல் அவலை வச்சு பகோடா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.